மக்களே இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ் ரீசெண்டா ரிலீஸ் ஆன படிக்காத பக்கங்கள் படத்தோட டைரக்டர், ஹீரோ மட்டும் இல்லங்க, ஹீரோயின், வில்லன், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஃபுல் பட்டாளமே இங்க வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். 6 வணக்கம் கரெக்ட்டா சொல்லிட்டேனா? வணக்கம் 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 5 தான் இருக்கு. ஓ நோ, இப்போ எனக்கு என்ன பனிஷ்மென்ட்? இன்னொன்னு சொல்லுங்க. வணக்கம். சரி, ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுத்துருவோமா? என்ன பிளாக் டீயா? வேண்டாம். நான் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து ஒரு எனர்ஜியோட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே பனிஷ்மென்ட் எடுத்துக்கிறேன். சரி. ஓகேவா? சோ நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட்லி என்னது இது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க? பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாத இடமே இல்ல. சோ ஆ. அதனால ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்திருக்கோம் நாங்க. அதனால ஒரு நீங்களும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கீங்க. ஆமா. ஒயிட் இங்க இருக்கு. நீங்களும் பிளாக் அண்ட் ஒயிட். ஆமா. ஷோ. நான் நினைச்சேன் ஒரு 60s 70sல எடுத்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி ரீமிக்ஸா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்லையா? இல்ல அது இல்ல. ஆ. இது உண்மையான அர்த்தம் பிளாக் அண்ட் ஒயிட் என்னன்னா இருட்டுக்குள்ள இருக்கிறவங்கள ம். வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான படம் தான் இது. ஆ, score பண்ணிட்டாருப்பா. அத மறைமுகமா நாங்க சொல்றோம். இந்த படத்தோட நோக்கமே என்னன்னா ஆ, நிறைய ஆடியன்ஸ் பார்த்திருப்பாங்க, ரசிச்சிருக்காங்க. ஆமா. அது ரொம்ப பெருமையான விஷயம். இத மறைமுகமா நாங்க சொல்றோம். ஓ. இருட்டில் உள்ளவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நிகழ்ச்சி. அதுதான் இந்த படிக்காத அதான் பக்கங்கள் black and படம். அதான் பிளாக் அண்ட் ஒயிட். ஆ சூப்பர், வெரி நைஸ். இப்ப வந்து பிரசன்ட் நான் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓகேவா? கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. கேளுங்க. எந்த பக்கத்தை நீங்க படிக்கல? ஸ்கூல்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? ஏன் படிக்காத பக்கங்கள்? படிக்காத பக்கங்கள்ல ஸ்கூல்ல படிக்காத பக்கம்னா நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. படிக்கிறதே கிடையாது. இப்ப பார்த்தா பிடி பீரியட் தான். ஆ, வாட்ச்மேன்ல இருந்து பியூன் வரைக்கும் கேட்டா அந்த பையன் ஐயோ அவன் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பான், படிக்கவே மாட்டாங்க. ஆ, சரி வாய்ப்பு கொடுத்துருக்கா, படிச்சுட்டு போட்டான்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் கொடுத்துருக்கா படிக்கிறதுக்கு. படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த புத்தகம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்குமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ம், திருப்பி போட்ட ஒரு உண்மையான சம்பவம். லைவான ஒரு இன்சிடென்ட். ம், ஸோ அந்த லைவ் இன்சிடென்ட்டை எடுத்து கமர்ஷியலா சில விஷயங்கள் மசாலாலாம் கலந்து ம். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு படத்தை கொடுக்கும்போது என்னைக்கும் லைவான ஒரு விஷயத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட், பேசிக் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. அதனால லைவா ஆமா. இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் நடந்த விஷயம். ம். அது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா விஷுவலா பார்க்கும்போது நீங்க ஒப்பிட்டுக்கலாம் ஈஸியா. ஓ இந்த விஷயமா? ஸோ அதுல படிக்காத சில பக்கங்கள் இருக்கு இல்லையா? ம். அந்த பக்கத்தை படிச்சுக்கலாம். ஆஹா. அதே மாதிரி நீங்க படிச்சதே இல்ல ஸ்கூல்ல. நீங்க அப்ப எப்படி ஐபிஎஸ் ஆபீசர் ஆனீங்க? அவரை கேளுங்க. அவர்தாங்க இருக்கா. இவர் ஃபேஸ் கட்ட பார்த்தாலே ஐபிஎஸ் ஆபீசர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஆ, சோ அவர் ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்தேன். ஆ. அப்படியே கிராஸ் பண்ணாரு. சரி புட்றா அப்படின்னு அப்படியே பிடிச்சாச்சு. சார் அவ்வளவுதான். நீங்க சொல்ல போய் கொஞ்சம் 2 ஸ்டெப் கிராஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல போறாங்க. ஆமா, கண்டிப்பா. சோ இவர் கரெக்ட்டா இருப்பார்னு நீங்க அப்பயே ஃபிக்ஸ் ஆமா பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. அவர் நடந்த அது நடையில. கதை பண்ணும்போதே நான் வந்து சரி யார வச்சு நம்ம இப்போ உடனடியா நமக்கு வேணும். அதனால சரி இவரு கரெக்டா இருப்பாரு. இவரு படம் ஒண்ணு பார்த்தேன் நான். பார்த்த உடனே சரி ஓகே இவரை நம்ம அப்ரோச் பண்ணலாம். அவர் ஆக்டிங் எல்லாம் நமக்கு பிடிச்சிருந்தது. இந்த கதைக்கு இந்த இடத்துக்கு ஒரு கரெக்டா வருவாருன்னு நினைச்சு அப்புறம் அப்ரோச் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. அப்படியா? இல்ல, ஆமா. அதுக்கு புதுசா கேளுங்க. ஐயா. சார் இது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் படம். ஹீரோக்கு என்ன இருக்க போகுது இதுல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நான் கதையை சொன்னேன். சார் இந்த கதையே உங்களால தான் ஃபினிஷ் ஆக போகுது. ம். படம் தான் அது. ஆனா ஃபினிஷிங் எல்லாம் எல்லாமே நீங்க தான். எல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் இவர் தான் டேக் ஓவர் பண்ணுவார் டோட்டல் படத்தையும். ஓகே. ஆ. ஸோ அது வேற அதிரி புதிரியா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். அப்புறம் சொன்னேன் சார் நல்லா கெத்தா இருக்கு. கண்டிப்பா நான் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னாரு. அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ். அவர் வந்து தாடி விட்டுருந்தாரு. இதுல தாடி வச்சு ஐபிஎஸ் அவர். ஓ, ஓகே. இது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஆ. ஸோ அவர் கேட்டாரு இது இருக்கு சார் இது கண்டினியூட்டி இருக்கு என்ன பண்ணலான்னு. சார் போலீஸ்காரங்க எல்லாருமே சேவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ண நான் பார்த்ததில்ல. ஆ. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆ. ஸோ அதனால ஒரு நேச்சுரலான போலீஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். நல்லா பந்தாவா சூட் ஆயிருக்கு. ஆஹா. கேரக்டர் சூப்பரா வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. தாடி வச்ச ஐபிஎஸ்னால இந்த கேள்வி கேட்கிறோம். ரொம்ப ரக்கெடா இருப்பீங்களா? எனக்கு பெண்கள்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. நான் உண்டு, என்னோட காரியம் உண்டு, டியூட்டி அப்படின்னு ரொம்ப ரக்கெடான ஐபிஎஸ் ஆபீசரா நீங்க இருப்பீங்களா? கேரக்டர் எப்படி இருக்கும்? கேட்ட நல்ல பையன் தான். நல்ல பையனா? நல்ல பையன் தான். சாதுவா? சாது மிரட்ட காது தாங்க அது மாதிரி இல்ல. ஆ. இல்ல இதுல என்ன ரொமான்ஸுக்கான நேரம் கிடையாது. ரியல் இன்சிடென்ட் இருக்குல்ல. ரொமான்ஸ் ம். இருக்கு. ம். உள்ள இருக்கும். ஒரு ஆபீசர்ஸ் எப்படின்னா இன்னைக்கு பேங்க் ஆபீசர் யாரு, போலீஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது சத்தியமா. ஆமா. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட்லாம் அடிச்சுட்டு மீசை முறுக்கி விட்டுட்டு போலீஸா ஒரு காலத்துல இருந்துச்சு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி. ஆனா இப்பெல்லாம் நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி யாருமே கிடையாது ஆக்சுவலா. ஒன்னும் கிளீன் ஷேவா இருப்பாங்க. இல்ல அவங்க பிஸியில அவங்க அது பண்ண முடியாம இருப்பாங்க. ம். ஸோ சரி தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு லாவை எகெயின்ஸ்டா போகாம லா வழியா
தண்டிக்க முடியுன்ற ஒரு ஒரு அழகான ஒரு நீட் ஆஃபீஸர் தான் இருந்தாலும். ஆஹா. ஸோ அவர் இந்த படத்துக்கு அவன் இம்ப்ளிமெண்ட் என்ன கொடுக்குறாரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் லா படி அதுன்றத ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கும் actually. நைஸ். அதே மாதிரி எரின் வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? பெங்காலியாமே, யா பெங்காலி. ஆனா சூப்பரா தமிழ் பேசுவீங்களா, சரளமா பேசுவீங்களா? சரளமா தமிழ் பேச முடியும். ஒரு பட் தமிழ் எல்லாமே திருக்குறள் புரியுது. எங்களுக்காக. தமிழ் எல்லாமே புரியுது. தமிழ் திருக்குறள் Please, எங்களுக்காக. please. தமிழ் திருக்குறள். ஆமா. சொல்லிட்டாங்களே. பிடிக்குது திருக்குறள் கேட்டா. அது வந்து யாராவது help பண்ணுங்க. Don't let fooling me. தமிழ் திருக்குறள் தமிழ் திருக்குறள். நான் சொல்றேன். நல்ல பாயிண்ட் சொல்லிட்டேன். Oh my God. நீங்க அழகான ஒரு குரலை வந்து ஆ. யோசிக்காம டக்குல மைக்ல எடுத்து சொல்லாம டக்கு நீ கொண்டு சொல்லுங்க. என்னை எப்படி இப்படி கோத்து விடுறீங்க பாத்தீங்களா? நீ கொண்டு சொல்ல அவங்க சொல்லுவாங்க. பிரஜன் வந்து சொல்லுவாரு. அது வந்து அப்படியே அங்க நீங்க சொன்னாங்களா? அங்க சொன்னாங்களா? நீங்க ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஐபிஎஸ் ஆபீசர் தெரியும். IPS officer always smart. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆங்கர் வேற அவர் ஸ்டார்டிங்ல, அதனால அவருக்கு வந்து எங்களோட எல்லாமே தெரியும். நீங்க 4 வார்த்தை சும்மா பேசுங்களா, அது அப்படியே பேசுவாங்க பாருங்க. அப்படியா? So it's a Ah. Padikada Pakkangal. So it's a woman oriented movie for woman empowerment. Okay. So in this movie, shows ki a woman is not weak or helpless. They are very powerful, you know. So if they want anything, na, they will do that. Okay. They can protect and they can destroy. So it's like a full suspense, thriller, action, everything is there. So full packed up movie. So and the most attraction the song Sarakku. So it's lyricist by Sarakku. Sarakku. Huh. Okay, Varu Muthu is one of the talented lyricists. So I'm very grateful to work with him. And in the song, na, name Sarakku, but meaning is totally different. சரக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு You பாடல். shouldn't drink while you are driving and all. So it's a very motivate for youth generation. So song nalla irika, movie nalla irika. So please watch. நீங்க ஒரு விஷயம் சொன்னா ரிப்பீட் பண்ண பாக்குறீங்களா? I'll say something. Please. Can you repeat it Okay. with your permission? கண்டிப்பாக. I'll tell something. You have to repeat it. Sure. 5 காசு விலையிலே அஞ்சிகாஸ் விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பலூன் என்று வாங்கினேன். பைய பைய ஊதினேன். பைய உதனேன். பைய ஊதவே பைய உதவே பந்து போல் ஆனது. பந்து போல அனவு. பந்து போல் ஆன பின் பந்து போல அனவல் காண ஓடி வாருங்கள். காண ஓதி வாடுங்கள். விரைவில் வந்தால் பார்க்கலாம். விடோ வந்தால் பாக்குங்கள். இல்ல இல்ல அது நான் பண்ணது. வெடிக்கு சத்தம் கேட்கலாம். இதுக்கு மேல தமிழ் எப்படி பேசுவாங்க? full copy action also. ஆக்சுவலா கை தட்டால கை தட்டிட்டாங்கப்பா. வேற லெவல். ஆர்டிஸ்ட் தானே. ஆமா, பக்கா ஒரு ஆர்டிஸ்ட். இல்ல ஈ அடிச்ச காப்பி மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு தமிழ் பேசுறாங்கல்ல. சூப்பரா பேசுறீங்கப்பா. பாடலும் அப்படியே ஒரு பாடல் பாடுனா நல்லா இருக்கும். நன்றி. நன்றி, நன்றிகள் பல. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சூப்பர். இவர் ரொம்ப நேரமா சைலண்டா இருக்காரு. அப்பலாம் உட்கார கூடாது சார் சைலண்டா. ரொம்ப பாவம், ரொம்ப வில்லனுங்கிறதுனால அப்படி இருக்காரோ சைலண்டா? ஏங்க, அதாவது நிஜ வாழ்க்கையில வில்லங்கள்ல ஹீரோவா இருப்பாங்களாம். அது ஹீரோல வில்லங்க கேட்க கூடாது. அதான் கேக்குறதா இருந்தேன். அவர் பேர் என்ன தெரியுமா? பேரு அவர் பேர் ஆதங்க பாலாஜியா? ஏன் கேக்கலுங்க? ஏன் சார் உங்களுக்கு நல்ல ஆதவ் பாலாஜி பேர் எப்படி ஆதங்க பாலாஜியா மாறிச்சு? அதுதான் எனக்கே தெரியாம இருக்கு. நான் பேசுறேன்னு நினைக்கிறாலும் அவரு காஃபி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது கூட, தலைவா காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு ஆதங்கத்துல. அவரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறது எல்லாமே ஒரு ஆதங்கமா தான் இருக்கும். சின்ன விஷயம். இப்போ நம்ம படம் வந்து 17ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொன்னோம். தலைவா எப்போ ரிலீஸ் அப்படின்னு ஆதங்கத்துல கேட்டுட்டே இருப்பாரு. அது மாதிரி அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அடடா கேட்கறாரு, சீக்கிரம் அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றத நம்ம அந்த வேலையை சீக்கிரமா முடிக்க சொல்ல தூண்டும் நம்மள. சோ அதுக்கு உண்மையிலேயே அவரை ரொம்ப பாராட்டலாம். அந்த ஆதங்கத்திலே In Bengali na atank means dangerous, you know. Dangerous Balaji. அதான் இவரை எப்படி வந்து வில்லனா சூஸ் பண்ணீங்க? பார்க்கவே எவ்வளோ வந்து ரொம்ப ஒரு குட் பாயா, ரொம்ப சாந்த ஸ்வரூபமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நடிப்பாருங்க. நீங்க வெளியில பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பேசுவார் பாருங்க. அவரு ஒரு வில்லன் லுக் கொடுங்களேன் எங்களுக்காக. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நடிச்சத சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா யார் என்ன அடிப்பாங்க என்னன்னு தெரியல எனக்கு. அதனால இப்ப என்னோட தோட்டத்தையே நான் மாத்தி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல நான் பண்ணிருக்கேன். இல்ல நீங்க வந்து பாருங்க, நீங்களே நடிப்பீங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போ என்னன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு,
நான் வெளியே போலாமா போகக்கூடாதான்னு இருக்கு. ஓ அதுதான் சொன்ன. Again, ஓ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆ. அதனால நான் இப்படி இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு நான் ஒரு 1 வீக்கா என்ன சாந்த பண்ணிருக்கேன். ரொம்ப ஆக்ரோஷமான வில்லனா பண்ணிருக்கீங்களே, என்னது இது? இல்ல அப்படின்னு இல்ல. அதுதான் சொல்றேனே, என்ன நினைச்சு பண்ணன்னு எனக்கு தெரியல. டைரக்டர் வந்து சில இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டாரு. நீங்க இப்படி பண்ணுங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சாரு. நானும் அவர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு பாத்துட்டேன். அப்புறம் படம் பார்க்க பார்த்தான் தெரியுது நான் இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அதனால எனக்கு இப்போ நான் அந்த பயத்துல தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த வார்த்தைகள் அதான் வராம பயத்துல ஃபுல் ஹேண்ட் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். குளிர்து வரல. பயங்கரமா இருக்கு. அப்படியோ? ப்ரொடியூசர் சார்ட்ட தான் கேட்கணும், அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது சார்? இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருந்திருக்கும், இந்த படம் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி. நாங்க என்ன நினைச்சோமோ அதை விட பல மடங்கு எங்களுக்கு ஆடியன்ஸ் ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றி பெரிய வெற்றியை நினைக்கிறோம். பிறந்தவுடன் தாலாட்டு, இறந்தவுடன் நீராட்டு, ஆனா இடையிலே கிடைக்க வேண்டும் பாராட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாராட்டு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அது ஒரு பொருத்தமா இருக்கணும். அது அந்த சரியா நமக்கு அமையணும். இந்த பாராட்டுதலுக்கு உரிய ஆளா இருக்கணும். அப்போ இந்த சமூகத்துல நான் ஏதோ ஒன்று சொல்லணும். நம்ம என்ன சொல்ல போறோம்? நான் அதாவது காலண்டரில் தேதி கிழிப்பது முக்கியம் இல்லை, இன்று நான் என்ன செய்து கிழித்தேன் அது முக்கியமே வேணும் இல்லையா? அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்துச்சு, ஏதாவது சொல்லணும் சொல்லி. இயக்குனர் வந்து ஒரு கதையை சொன்னார் என்கிட்ட. அந்த கதை எப்படின்னா, என் மனசுக்குள்ள ஒரு இந்த ஆதங்கத்தை, ஒரு கஷ்டத்தை, மனசு வலிய மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து கேட்டு வந்து என்கிட்ட கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்படி நான் நினைச்சது நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கண்டிப்பா அந்த படத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் எப்படி கற்பனை பண்ணணும், அந்த கற்பனைக்கு மீறி அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் தேட்டர் ரொம்ப ஆரவாரமா இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க படத்தை. அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி அவளா காத்துட்டு இருக்க, ஆரம்பிச்சிடலாமா? எஸ். எந்த டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எரின்? மின்ட், மாச்சா, பிளாக், சென்ச்சா, மசாலா, ஜிஞ்சர்? Ginger. I like ginger. செத்தாடா. ஜிஞ்சர் பிடிக்குமா? Ginger tea. Ginger-ஆ? Yes. Good சுடுதுப்பா. for throat actually. It's good for ஓகே த்ரூட்டா. throats. கான்ஷியஸா இருக்கணும்ல. ஓ சோ sad. உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்திருக்கு. Oh my god. இது நீங்க Oh my god. நீங்க போய் இது சாப்பிடணும். ஓ மை காட், எனக்கு ரொம்ப கஷ்டமா Have இருக்கு. to eat seriously. Yes. Yeah, you eat. அதாவது பாலாஜி யோசிக்கிறா நம்ம என்ன டீக்கு போறோம். அடுத்து டீயே வேணாங்க நான் சாப்பிடுறது. Seriously? சடா. So ஏய், குப்பா. first time வாழ்க்கையில ஒருத்தங்க ஸ்வீட் ஆஃபி சாப்பிடுறத பாக்குறேன். மிளகாவை. சாப்பிட்டீங்களா இல்ல? Something. ஏய், நல்லா நடிக்கிறாங்கப்பா. நான் சூப்பர். யூ ஆர் ப்ரூவிங் யூ ஆர் a good actor பா. நைஸ். சோ நீங்க இப்ப வந்து ஒன்னு சொல்லியே ஆகணும். சும்மா வந்து நீங்க மழுப்ப கூடாது. இந்த செட்லயே யாருக்கு பயங்கரமா கோவம் வரும், அப்படி சுள்ளுன்னு கோவம் வரும்னா யாரை சொல்லுவீங்க? Director sir is very cool. First time I saw a director like him, Okay. very cool, you know. So angry. You should Villain. tell somebody. Huh? Villain. Villain. Adavali, right? Next Angry cut young man. Angry young man. Next Map. எந்த சொல்லி நீ நீ சொல்லி நீ Okay, Bad உங்களை guy வந்து நீ. கோவக்கார நபர்னு But his சொல்லிருக்காங்கல்ல. anger is in different way. Like Yes. ஆதங்கம். He That's is like different. He's not in So a இப்ப wrong வந்து way. அவர் human by வந்து human, he is a very good person. Like Yeah. in movie he is villain, but Mm. as a human he is different person. So Okay. இப்ப கோவமா ஒரு டயலாக் ஹீரோயினை பார்த்து சொல்லணும் நீங்க. அதான் உங்க Please. டாஸ்க். ஏன்னா உங்களை தான் கோவக்கார நபர்னு சொல்லிருக்காங்க. ரொமான்டிக்கான டயலாக கோவமா சொல்லணும். இங்க எனக்கு அது சொல்லு. இல்ல நீங்க என்ன நீங்க எல்லாத்துக்குமே நோ நீங்க பண்ணிதான் ஆகணும். இட்ஸ் a task. எனக்கு உண்மையா வராதுங்க எனக்கு நான் so you இதோ you say கோவமா romantic சொல்றேன்னு நான் dialogue with சொல்லிடுவேன். villain. Villanism, yeah. Yes. எனக்கு இதுல டயலாக்கே இல்லைங்க இந்த படத்துல. நான் என்ன இப்போ சொல்றேன் ஒரு வாய்ப்பு கொடுத்துறோம். இப்ப If you டயலாக் say like that, chance. hey, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வாய்ப்பு நான் வந்திருக்கு. Yes. நான் இன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை. அந்த அலைப்பா டயலாக் இல்ல. So you say like that, அலைப்பா hey, டயலாக் மாதம் நான் உன்னை சொல்லுவாங்கல. காதலிக்கிறேன். அது அப்படியே கோவமா சொல்லிருங்க. காதலிக்கிறோனா இப்ப வீட்டுக்கு போக முடியாது, கஷ்டமா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் மத்தியில வேற ஏதோ இது கோபம் just ஒரு acting. மனுஷன் Okay வா? எவ்வளவு பிரச்சனைல வாழ்ந்துட்டு இருப்பான். அதான். சீக்கிரம் come on. என்னங்க டைரக்டர் பேச ஆக்ஷன் சொல்லலாமா? இல்ல நான் தான் ஆக்ஷன் சொல்லணுமா? நான் சொல்றேன். ரெடி ஏய். ஸ்டார்ட். ஒரு Camera, ஷோக்கோ action. நான் உன்னை கூட்டு போயிட்டு முன்னாடி வச்சு ஹீரோயின் உட்கார வச்சுன்னு இருக்கேன். நீ நான் கிட்ட நான் கோவக்காரன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிருக்கேன். நீ நெக்ஸ்ட் இதுல உன்னை நான் உட்கார வைப்பேன் ஃபர்ஸ்ட். அப்படியா? குட் மூனா எல்லாம் முஷா அப்படியா? அந்த ட்ரெயின் வரலையாமே அப்படியா? நல்ல ரியாக்ஷன். இல்ல இது இல்ல இது கோவமாவே முதல்ல பேசு- ரொமான்டிக் டயலாக் எனக்கு டவுட்டா இது இருக்கு. கோவமாவே பேசுறது ரொமான்டிக்கா பேசுற மாதிரியே இருக்கு. 40 out of 100.
பாஸ் பாஸ் பாஸா ஓகே 40 எடுத்தாலே பாஸ் தான். ஓகே ஓகே இப்ப வந்து நம்ம ஹீரோ சார் பண்ணுவார் பாருங்க. என்ன பண்ணோம்? இந்த கோவமா சொல்லுவோம், அதே இதுதான் ரொமான்டிக் டயலாக அவங்கள பார்த்து கோவமா சொல்லுவோம். ரொமான்டிக் டயலாக். Yes. ஏதாவது டயலாக் சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நீ dialogue? அழகா இருக்கேன்னு நான் நினைக்கல, உன்னை லவ் பண்ணுவேன் நான் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. வெரேன், நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. சரி, உலக அழகி நினைப்பா உனக்கு? அவனுக்கு நடந்து பயமா இருக்கு எனக்கு. ரைட் டயலாக் மாதிரி இருக்கும், தப்பு எடுத்துக்கனா? சூப்பர், So good, so good. ஹவு பஜா? அற்புதம். 100. இல்ல அவங்க ரியாக்ஷன் இவ்வளவுதானா? You are so sweet, but you are treating me. That's why. பயந்துட்டீங்களா? ஓகே, நைஸ். இப்ப நீங்க தான் சொல்லணும், எந்த டீ போலாம்? அப்பா, ஒரு வாட்டி black tea. Black போலாமா? ஓகே. There is too black, no? Black குள்ளே டிஷ் வெங்காயம். வெங்காயம். எங்க உரிக்கணுமா? யார் வந்து வெங்காயம்னு திட்டுவீங்க இந்த செட்ல? ஏங்க, ஏன்னா அவரு- எல்லாத்தையுமே பார்த்தா எப்படி இல்ல, தெரியும்? wait பண்ணுங்க. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு கை காட்டலங்க, ஒரு ஃப்ளோல கை வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கு, இவங்க கூட சம்பந்தமே கிடையாது. மியூசிக் டைரக்டர் சார் வந்து நான் மீட் பண்றேன், இந்த இன்டர்வியூல மீட் பண்றேன். ப்ரொடியூசர் பழக்கம் தான், அவரு நல்லா பழக்கம் தான். யார வெங்காயம் கொடுத்து உரிக்க சொல்லுமா? இல்ல வெங்காயம், அட என்னயா வெங்காயம் அப்படின்னு சும்மா செல்லமா சொல்லுவோம்ல. சில டைம் வந்து நான் என்னைய திட்டிக்கலாம், என்னடா வெங்காயம், என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ. சில டைம் நம்மளே திட்டிக்கலாம், செல்ஃபா. செல்ஃபா திட்டிக்கலாம். நம்ம யாரை Okay. திட்டுறது தப்பு. நம்மள யாரும் திட்டலாம், நம்ம யாரும் திட்டக்கூடாது. ரொம்ப சாஃப்டான ஆள் நான் எப்பவுமே. என்னடா வெங்காயம் இப்படி வேலை பார்த்துட்ட, என்னடா கரெக்டா வேலை பார்க்க மாட்டேன், அப்படி நம்ம திட்டிக்கலாம். ஓகே ஸோ நான் என்னையே என் மேல மண்ணு வாரி போடுறது பெஸ்ட்டான்னு தோணுது எனக்கு. ஓகே. அப்ப பேசாம அந்த வெங்காயத்தை நீங்களே உரிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? ஆமா நிச்சயமா. பட் நான் அது கேள்வி கிடையாது, நான் சும்மா பிராங்க் பண்ணேன். இதை பேஸ் பண்ணி வேற கேள்விதான். தெரியும், தெரியும்ல? தெரியும், கேள்வி தெரியாது. பட் ஓகே. லாஸ்டா எப்ப அழுதீங்க? இல்ல, ரொம்ப வருஷம் ஆச்சு, மறந்து போச்சு எனக்கு. அப்படியா? ஸ்ட்ராங்கான ஹார்ட் தான். ஸ்ட்ராங் தான். ஓகே. அழ மாட்டேன்னு ஒரு- சொல்லல, பட் ஓகே ஓகே ஸ்ட்ராங் தான். நம்ம நினைச்சா நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே அழறது. ஆமா. சோ இப்படி நான் கேக்குறேன், எமோஷனலான தருணம் லைஃப்லனா எந்த தருணம் சொல்வீங்க? நம்ம பிளட் நம்ம கையில வந்து சேர்றது தான். இப்ப எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், Twins ஆ? ட்வின்ஸ். அது ஒய்ஃப் டெலிவரிக்குள்ள போயிட்டாங்க. சடனா வாட்டர் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்ல, எனக்கு நமக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைல்ல. சடனா சொன்னாங்க. நான் இந்த படத்துல வரும்போது வாட்டர் பிரேக், நான் குழந்தை இப்பயே பிறந்துருமோ பயந்துட்டேன். அப்ப நான் மட்டும் தனியா எடுத்து வண்டியில ஓட்டிட்டு இருக்கேன். அந்த படத்துல காட்டுற மாதிரி ஐயோ வண்டியில ஏதாவது ஐயோ முடியலன்னு சுத்தமா சொன்னா. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், யாருமே கூட இல்லை. நான் மட்டும் உள்ள போய் வச்சோன்னே அப்படியே ரொம்ப டாக்டர் கூட்டிட்டு போறாங்க. அது கேமராமேன் சார்லாம் சொன்ன தெரியும். அதாவது இங்க நம்ம நிப்போம், இங்கேருந்து ஏதோ ஒன்று பறக்கிற மாதிரியே தோணும், எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கும், கண்ணு பிளர்ரா இருக்கும், இப்படி காத்து அடிச்சா நம்ம விழுந்துரும், அது மாதிரி இருக்கும். கான்சன்ட்ரேட் ஃபுல்லா இருக்கு. அப்போ எனக்கு தெரியும், எனக்கு ஆசை வந்து ட்வின்ஸ் தான் பிறக்கணும்னு. உள்ள போனோடனே ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. எனக்கு அதாவது அழலை, அப்படியே கண்ணில் அப்படி தண்ணி வந்து நிக்குது, நமக்கு யாருமே இல்லை. பட் ஓகே, அதுதான் வாழ்க்கை. உள்ள போனோன்னே குழந்தை சத்தம் கேட்டுச்சு எனக்கு. அப்பவும் கண்ணுல இருந்து தண்ணி வரல, அப்படி நிக்கும் இல்ல. ஆமா. அது அழறது அழுதுடலாம், அழ வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அப்படியே தண்ணி அப்படியே கண்ணில் அப்படியே பிளாட் ஆகி நிக்குது. கொண்டோன்னா உள்ள வந்து நர்ஸ் சொல்றாங்க, டாக்டர் ரெண்டாவது பிறந்தது பொண்ணுன்னு. அப்போ ட்வின்ஸ் தான். ஓகே. அப்போ என்கிட்ட சாண்டி ஒய்ஃப் இருந்தாங்க, காஜல். அப்போ வந்தாங்க நடுவில். என்ன மச்சான், நீ நினைச்ச மாதிரியே குழந்தை பொண்ணு, அப்போ ஒன்று பொண்ணு ஒன்றும் பையனா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. நான் வேணதான்டா, ரெண்டுமே பையன் பொண்ணு தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப போங்கா இருக்கு, நீ வெயிட் பண்ணு. போய் வந்தாங்க, ஃபர்ஸ்ட்டும் பொண்ணு தான். அப்போ ரெண்டுமே பிறந்தோன்னு அப்பவும் எனக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வரல, அப்படி நிக்குது மொமெண்ட். யாருமே இல்லைல்ல. வந்த உடனே நான் முதல் கேட்ட கேள்வி, எப்படி இருக்கு ஒய்ஃப், எப்படி இருக்காங்கன்னு. அவங்க நல்லா இருக்காங்க, ஹாப்பி. சரி, எல்லாம் முடிச்ச உடனே குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்க. குழந்தைய எடுத்துட்டு வந்தோம், கையில காமிச்சாங்க. அப்பவும் நான் அழலை. ஆனா ஒய்ஃபை வெளியே கூட்டிட்டு வந்தாங்கல்ல, கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டிராப்பே வெளியே வந்துச்சு சுத்தமா. அது பயங்கரமா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை என்ஐசியூல வச்சாங்க. இந்த படத்துல காட்டும் ஒரு குழந்தை மட்டும் பிரிச்சுட்டு கூட்டிட்டு போனாங்க. நான் மட்டும் வண்டியில அப்படியே போனேன். என்ன எது நம்ம எதுவுமே பழக்கம் இல்லை, எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை கூட்டிட்டு போறோம், என்ஐசியூன்னு என்னன்னு தெரியாது. அப்படியே இருந்து 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 என் குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு. ரொம்பவே எமோஷனலான ஒரு தருணம், பயங்கரமான ஃபாதரா ஆன தருணம்ல அது. பயங்கரமான ஒரு விஷயம். பட் ரொம்ப அது சான்ஸே இல்லை. உண்மையான பதில், சூப்பர்பா So good, சொன்னீங்க. so ஒரு எமோஷனலான தருணம், Seriously. ரொம்ப அழகா சொன்னீங்க. சூப்பர், Thank you. நைஸ். இப்ப அடுத்ததான் நீங்க தான் சொல்லணும், எந்த டீ போலாம்? வெங்காயம் உங்க சாய்ஸ் Which தான். color? நீங்க எந்த சொல்லுங்க. color? உங்க ஜாய்தாப்பா. அப்படிலாம் இல்ல, நீங்க தான் சொல்லணும். மாச்சா மின்ட் மசாலா செஞ்சா. மசாலா ஓகே.
ஐயோ Masala. என்னாச்சு? எனக்கே தெரியாது என்ன இருக்குன்னு. கன்ஃபார்மா என்ன ஜி போலாம்? ஐயா நான் ஒருக்கா நான் செலக்ட் பண்ணலாமா ஆ நீங்க சொன்ன மச்சான் என்னது இல்ல ஜி எதுவும் தெரியல ஜி. நான் சொல்றேன் அது கடைசியில் என்ன இருக்குது செஞ்சா செஞ்சிருவோம் செஞ்சிடலாமா? ஓகே ஜி வராதவங்க பிடிச்சி ஓட்டின்னு இருக்கீங்க ஜி நீங்க. ஐயா நல்ல ஹெல்ப் தான் பாருங்க என்ன எடுக்கிறேன் பாருங்க என்னது இது? Battery. பத்தியா என்ன You கேள்வி put நல்லா battery தெரியும். inside. என்ன then you கேள்வி get நீங்க அதான் தான் எதுக்கு charge. தெரியல என்னன்ட்டு. எப்போதுமே 100% இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சூப்பர் ஓகே அப்படின்னு ஃபுல் சார்ஜ்ல யார் இருப்பாங்க? இல்ல அதுதான் நான் அதிகமா டிராவல் பண்ணதுன்னா நம்ம டைரக்டர் தான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அதுல அவர் எப்பவுமே வந்து துருத்துன்னு இருப்பாரு எப்பவுமே. அதுல அவர் சார் சொல்லலாம் எப்பவுமே ஒரு ஆக்டிவா இருப்பாரு. ஓகே நைஸ். டைரக்டருக்கு வந்து அந்த பேட்டரி நம்ம கொடுத்துடலாம். ஓகே ப்ரொடியூசர்ஸ் நீங்க தான் சொல்லணும். எந்த டீ போலாம்? அதாவது இந்த இன்றைய வந்து படிக்காத பக்கங்களுக்காக தான். ஆமா. இது வந்து பெண்களுக்கான விழிப்புணர்வான படம். ம். அழகழகா கேள்வி கேட்குறீங்க, அழகாகவும் இருக்கீங்க. நீங்களே முடிவு பண்ணிருங்களேன். ஐயோ. பா பா. எப்படில அது சேஃப் அது சேஃப் அது ஆ. அது safe இல்ல, ஏன்னா லாக் இது வந்து பண்ணிட்டாரு. அவேர்னஸான படம் சொல்றோம். ஆமா இந்த இன்டர்வியூ அவங்க யார் கொடுத்துட்டு இருக்கோம்? ஆமா ஓகே தாய்மார்கள் ஃபேஸ் பண்ண கொடுக்குறோம். சரி. அப்போ நீங்க வந்து கேள்விகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கான்னு சொன்னதுக்காக நீங்க வந்து கரெக்டான இதை எடுத்துறாதீங்க. ஏன்னா ஆமா. உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. நிச்சயமா இல்ல, அதுக்காக தான் எடுக்கணும். இது பெண்கள் சாய்ஸ். கஷ்டமாவே எடுத்துட்டோம். நைஸ். நான் உங்களுக்காக மாச்சா சூஸ் பண்றேன். ஓகே, சரியா? மாசா சூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி என்னால முடியல. சார் உங்களுக்குன்னு கரெக்டா வந்திருக்கு சார். ப்ரொடியூசருக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கு. Arey, shabash, wow. பாத்தீங்களா? வாட் இஸ் திஸ்? காசு, அதே மாதிரி பணம், இல்ல துட்டு, மணி உண்மையை சொல்லணும்னா ஆ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நாங்க என்ன நினைச்சோமோ அதை விட 100 மடங்கு எனக்கு ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா பணமடை எங்க காட்டில் குமிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பி எடுத்தோம். ரசிகர்கள் எங்களை அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க அந்த படத்தை. இது சூப்பர் சரியான சார். தேர்வு தான் அது. கரெக்டா உங்களுக்குன்னு வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுதான் வேற லெவல். சோ சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு? அதாவது நீங்க நிறைய பேருக்கு salary இப்ப குடுக்குறீங்க. பட் உங்களோட முதல் salary? முதல் சேலரின்னு எப்படி சொல்றது தெரியல. அதாவது நான் வாங்கினதை விட நிறைய பிசினஸ்ல கரெக்டா வர்றது கைக்கு ஆ, அப்படிதான் நிறைய மாறி இல்ல இருக்கும். ஒர்க் பண்ணப்போ என்ன சொல்ல போனா நீ இது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்கன்னு தெரியல. நான் முதல் இந்த சேனலுக்காக சொல்ல முதல் நான் சம்பளம் வாங்கினா அந்த ஜெயா டிவில தான். ஓ சூப்பர். ஏன்னா நிறைய டிவி ஷோ பண்ணியிருக்கேன், எல்லா சேனல்லையும் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்பொழுது இங்கே ஒரு ஷோ நடந்துச்சு, ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, ஒரு 5 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஆமாம், அதில் நான் பண்ணியிருக்கும்போது ஒரு டீமாக பண்ணணும். ம். அந்த ஷோவில் வரும்போது நாங்கள் அந்த ஷேர் பிரிச்சுக்கிட்டோம். பர்டிகுலராக அது கூட நான் கையில் வாங்கலை, எங்கள் டீம் வந்து அங்கேயே கொடுத்தாங்க. அதுதான் அந்த தருணம் வந்து மறக்க முடியும். இன்னைக்கு வரும்போது வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்தோம்ல அப்படின்னு நினச்சி தான் உள்ள வந்தேன். இங்க வரும்போது எவ்வளவு அந்த கொடுத்தாங்க நாள் team? ஞாபகம் அந்த மாதிரி. அது பர்சனல், அது சொல்லக்கூடாது. ஜிஎஸ்டி பிரச்சனை. இல்ல சொல்லணும். ஓ அப்படி. நல்ல பதில். அடுத்ததாக டைரக்டர் சார் நீங்க தான் சூஸ் பண்ணணும். மசாலா மின்ட். இருக்கிறதே 2 தான். அதுல ஏதாவது ஒண்ணு. கலப்படி நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் எனக்கு படத்துல நான் வந்து மின்ட். சார் நோ மசாலா தான் நீங்க choose மசாலா தான் சார் படம். ஆ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? மசாலா எடுங்க. Movie is also masala than Masala. மசாலா movies. மசாலா மசாலா Masala. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி படத்துல மசாலா எவ்வளவு இருக்கு? 100க்கு எவ்வளவு சொல்லுவீங்க மசாலா கண்டென்ட்? மசாலான்னா எதை சொல்றீங்க நீங்க? எல்லாமே சார். காரம், சாரம், இனிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. ஒரு 90% இருக்கு. 90% மசாலாவா? வேற மாதிரியா? 90% 10% ஃபைட்டு, சாங்கு, காமெடி எல்லாம் இருக்கு. ஆ. 10% ஏன் விட்டேன்னா கொஞ்சம் காமெடி இல்ல, ஓ அதனால அதை விட்டேன். அது இருந்திருந்தா 100%. ஓகே. பட் 90% மசாலா. 90% மசாலா. அற்புதம் சார். உங்களுக்கு இது உள்ள என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சம்பந்தமே இல்லாம வந்திருக்கே டைரக்டர் சாருக்கு. அதுதான் நான் மின்ட்டு சொன்னேன். இது ஹீரோ ஹீரோயினுக்கு வந்திருந்தா நியாயம். கீச்சைன்னு. கீச்சைன் உள்ளே எல்லு காதல் சார். உங்க முதல் காதல் இல்ல சொல்லுங்க. see, இது வந்து எங்க விஷயம் எல்லாம் நாங்க ஓப்பனா சொல்லிடுவோம். ஆமா. படிக்காத புத்தகங்களை தோப்பம் பண்ணுவோம். அதான் சொன்னேன், இவருக்கு சம்பந்தமே இல்லாம காதல் வந்திருக்கிறது. இல்லை, சம்மந்தம் இல்ல இல்லாட்டி இது வந்து சார் அவங்க ஹீரோ ஹீரோயின்னா வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றது? ஓகே நான் வந்து அப்ப இருந்தபோது இந்த ஹீரோயின் அழகா இருந்தாங்க, ஒரு கிரஷ் இருந்தது அப்பலாம் சொல்லலாம். அவர் டைரக்டர் சொல்லுவாரு. அப்படி சொன்னது ஏன் சொல்ல மாட்டாரு? சொல்ல எங்க வச்சிருவோமா? director சொல்லுவாரு. கம் ஆன் சொல்லுங்க சார். எனக்கு முதல் காதல் வந்து சொல்லல. எப்போ வந்ததுன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தது. 9th ஸ்டாண்டர்ட். 9th டீச்சர் ஸ்டாண்டர்ட். மேலயா? ஸோ அப்போ முடிவு பண்ணேன், கண்டிப்பாக நம்ம காதலிச்சே ஆகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி. அது முடிவு பண்ணி அப்புறம் +2க்கு அப்புறம் என்ன பண்ணேன், முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டு காதலியை தேடி
ஓடிட்டேன். ஓடி பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு இங்க வந்து உக்காந்துருக்கேன். ஸோ நான் காதலிச்சது சினிமாவை தான். ஓ, நான் நினைச்சேன் நீங்க சினிமா தான் சொல்லுவீங்கன்னு. பட் அப்படி சொல்லக்கூடாது. எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் சினிமாக்குள்ள தான்ப்பா வரணும் அப்படின்னு எந்த படம் மேல உங்களுக்கு காதல் ஜாஸ்தியாச்சு? கமல் சாரோட குணா. குணா. சூப்பர். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சினிமா வாழ்க்கையில் ஒரு தடையாவது இந்த படத்தை மிஞ்சுற மாதிரி ஒரு காதல் கதை எடுக்கணும்னு நான் உண்மையிலே அது மைண்டில் ஏற்றிட்டு சரி ஃபஸ்ட்டு சினிமா கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் எடுப்பேன். இது மிகப்பெரிய காதல். குணா அந்த அளவுக்கு எடுக்க முடியலன்னா கூட நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ அந்த படம் தான் என்னை ரொம்ப பாதிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நிறைய படங்கள்லாம் பார்த்து இப்போ ஒரு படமும் எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரி தான். டெய்லி ஒரு படம் பார்த்து தான் தூங்குவேன். பாத்தியா, சூப்பர். ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு லவ் இருக்கு, இல்லாம இருக்க முடியாத. இதை நான் ஹீரோ சர்ட்ட வித்தியாசமா கேட்கிறேன். எந்த படத்தை பார்த்து உங்களோட காதல் கதையோட உங்களால ரிலேட் பண்ண முடியும்? காதல் கோட்டை. அப்படியா? நானும் வைஃபும் 2 வருஷம் பார்க்கவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை. அப்படியே ஃபோன் கால் தானே, 90s கிட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். அவங்க என் ஃபேனாக இருந்தாங்க. அது மாதிரி இருந்தேன் நான். அவங்க கேட்ட ஒரு பதில் தான், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணி உங்க கூட வாழணும் ஆசைப்பட்டேன். அதை விட ஒரு பொண்ணு லவ்வர் சொல்லவே முடியாது. காதலுக்கு நேர்மை சாங் மாதிரி தான். உன்னை தேடி காதல் பார்த்து அனுப்பு, வாழ்வு மொத்தம் அர்த்தம் தருகிறேன். அதே மாதிரி தான். ஸோ 2 வருஷம் பார்க்கவே இல்லை. பார்க்காம 2 சேட்டலைட் கனெக்ஷன் ஆச்சு, கர்ன்னு ஆச்சு. அப்படி லிங்க் ஆயிடுச்சு. அப்படி ஆகி இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டோம். சின்ஸ் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒப்பிட்ட ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படியா பார்க்காம லவ் நிஜமா அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலா. அப்புறம் அவங்க தான் என்ன பார்க்கறதுக்கு அங்கதான் கிளம்பி வந்தாங்க. ஓகே. உங்களுக்கு 10 கசன் பிரதரு. சொல்ல வேணாம், வாரம் ஒரு தடவை கூப்பிட்டு மிரட்டுவான். நான் வீட்டு அட்ரஸே கொடுத்துட்டேன், நீங்க வேணா இங்க கிளம்பி வீடு இங்கே தான் இருக்கு. இப்படி படத்துல பாக்குற மாதிரி தான், கமர்ஷியலான ஒரு மசாலான ஆக்ஷன் ஃபிலிம் தான். லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம், வந்தோம், கல்யாணம் பண்ணோம், அப்புறம் வாழ ஆரம்பிச்சோம். ஓகே ஃபைன். நைஸ். உங்களோட கதையை நெக்ஸ்ட் நம்ம படமா பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா. ஓகேவா சார்? லைவான ஒரு கதை இருக்கணும், அப்பதான் எங்க ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஓ அப்படியா? அது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். இன்னும் ஒரே ஒரு டீ தான் இருக்கு. மின்ட் பாத்துலாமா? ஸ்கூல். இட்ஸ் கூலா? ஆப்ஷன் இல்ல, உள்ள வேற ஏதாவது வெடிகுண்டு வச்சிருப்பாங்க. Only mint is only left. Yeah, No வேற other வழி இல்ல. option. மியூசிக் டைரக்டர் இருக்கு. அல்வா. அல்வா. Wow. கேள்வி என்ன புரிஞ்சிருக்கும்? அதுதான் வாழ்க்கையில யாராவது இருக்காரு. வாழ்க்கையிலன்னு வேணாம், ஏதாச்சும் ஒரு பொண்ணு அல்வா கொடுத்துருக்காங்களா, அது சொல்லுங்க நீங்க. என் வாழ்க்கையில இப்ப இவர் சொல்ற மாதிரி நான் மியூசிக்காக தான் வாழ்றேன், மியூசிக்காக தான் பிறந்திருக்கேன். அந்த மாதிரி ஐ ஹவ் டெடிகேட்டட் மை லைஃப் டு மியூசிக். அதனால இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, லைக் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆகலை. பட் ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பர்சனலா ஐ ஹேட் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும், நாட் ஃபார் மீ. எல்லாருக்குமே இந்த நார்மலா இது நடந்திருக்கும் இண்டஸ்ட்ரியில. அதுல ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றது எது, அதுதான் கேட்க வராங்க அவங்க. அப்படி சொல்லணும்னா அல்வா கிலோவா போகும், தனியா வச்சுக்கலாம், திகட்டிடும், நீங்க சாப்பிட முடியாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் பீன் எல்லாமே தாண்டி தானே வந்தாகணும் நம்ம. எல்லா நாட் ஓன்லி இன் மியூசிக் டைரக்ஷன், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லா துறையிலும், ஈவன் ஆக்டர்ஸ், கேமரா, எல்லாருக்குமே இந்த காம்படிஷன், போட்டி, தோல்வி, எதிரடி இருக்க தான் செய்யும். பல அல்வாக்கள் சாப்பிட்டு தான் வந்தாகணும். சாப்பிட்டாதான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். டேஸ்ட் அப்பதான் தெரியும் எவ்வளவு ஸ்வீட்னா. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் அல்வா எந்த அல்வா சாப்பிடலாம், சில அவாய்டே பண்ணிடலாம். கரெக்ட். சோ மியூசிக் என்னதான் உங்களுக்கு பேஷனா இருந்தாலுமே பேட்டான்னு கேட்கும் போது டாடா அப்படின்னு சொல்லிட்டு போற தருணங்கள்லாம் நடந்திருக்கும்ல கண்டிப்பா. பேட்டா எங்கப்பா இன்னும் வரவே இல்லையே, கொடுத்துருக்கணுமே, அந்த மாதிரி எல்லாம் அல்வாக்கள்லாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்க்கு நடக்கும்போது எனக்கு நடக்காதா? எவ்வளவு லெஜண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில. என்கிட்ட இன்னும் ஒரு 25-30 செக் இருக்கு. ஓ அப்படியே அது எல்லாமே அல்வா தான். ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாரும், அதுவும் எனக்கு அத நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறதே வந்து காமனான எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அந்த அல்வான்றது. எல்லாரும் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அல்வா 1 கிலோ அல்வா ஆமா ஆயிடும். கண்டிப்பா. உங்களுக்கு எவ்வளவு அல்வா, எவ்வளவு கிலோ இருக்கும்? கிடைச்சிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு லிஸ்ட். ஓகே, நான் இட்டு கடை அல்வா வைக்கலாம், நான் கடை வச்சிடலாம். நானும் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். ஆனா இந்த பனிஷ்மெண்ட் வந்து அப்படியே இருக்கே,
கஷ்டப்பட்டு உங்களுக்காக பாவக்காய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். ஆனா எல்லாருமே பதில் சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? ஆமா அப்போ என்ன பண்ணலாம்? வித்தியாசமா ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு லாக் பண்ணி குடிக்க ஆமா, வச்சிருந்தாரு. கஷ்டமா எதையாவது கேட்கணும். யாரு வந்து கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஓ, அந்த மாதிரி. இல்ல நாங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்டான ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். இதுவா அதுவா? ஓகேவா? ஐயோ அதுவா அதேதான். இல்ல இதுவா அதுவா வேண்டாம். வேற நாங்க இன்னும் யோசிச்சிருக்கோம். அதுவா இது பொய் இல்ல மெய். ஓகே ஓகேவா? ஆக்சுவலா பொய் இல்ல மெய்னா நீங்க உண்மையை சொல்லணும்னு நினைப்பீங்க. கிடையாது. நான் கேக்குறதுக்கு பக்காவா வந்து பொய்யா தான் பதில் சொல்லணும். உண்மையாவே சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். ஓகேவா? என்ன கேள்வி கேட்டாலும் பொய்யாத பதில் சொல்லணும். பொய்யா தான் பதில் சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர்? ஆனா எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. நான் தான். நீங்க எங்க நடிச்சீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. சரி கொடுத்துருங்க. இந்தாங்க. ஐயோ சொன்னல. போய் தானே சொன்னேன் நானு. பொய் சொல்றோம் நீங்க. உங்களுக்கு நீங்க பிடிச்ச நடிகரை நடிக்கவே இல்ல. சொல்லுங்க. ஒத்துக்கவே ஆமா, முடியாது. அதே போய் தானே. அதே போய் தானே இல்ல நீங்க அப்படிலாம் அப்போ சொல்லக்கூடாது. ஜெயிச்சிட்டாருன்னு நான் அர்த்தம். நடிகரை தான் யாராவது சொல்லணும். பிடித்த நடிகர். பிடித்த நடிகர் யாரும் சொல்றது? குடிச்சிருங்க சார். ரொம்ப நேரம் நம்ம யோசிக்க. குடிச்சிடலாம். யாரும் கொடுத்துருங்க இருக்க sir. வேணாம். சொல்லியாமா தெரிஞ்சுதானே டேரக்டர் அந்த கேள்வி கேக்குறாங்க. Come on, you can do it sir. கப் கேக் Punishment ன்னு வந்தாச்சு. Come on. ரெடி 1 கேமரா ரோலிங் கொஞ்சம் குடிச்சா கூட போதும். கொஞ்சம் குடிச்சா ஆக்ஷன். சுகர் போட்டிருக்கா? ஃபுல்லாவே குடிச்சிடலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு போல. It's good reward for you then. நல்லா இருக்கு சார். இப்படிதான் ஸ்போர்ட்டிவா இருக்கணும் சார். வெரி குட். ஒரு 30 செகண்ட்ல தெரியும். ஆமா. மோட்டிவா இருக்கா? வயிறு கலக்கிங்ஸ் போது தெரியும். பரவாயில்ல. ஓகே. நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் சார். நீங்க இப்ப எந்த பிளேஸ்ல இருக்கீங்க? வடபழனி, வடபழனில இருக்கீங்களா? ஓகே. எந்த நாட்டுல இருக்கீங்க? தாய்லாந்து. தாய்லாந்துல இருக்கீங்களா? ரொம்ப பிடித்த இடமோ தாய்லாந்து? பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. ஓகே. பிடித்த நடிகை? கோவை சல்லம்மா. பிடித்த நடிகை. ஓகே. வைஃப வந்து செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? நீலாம் நல்லா இருப்பியா? ஓகே. வேற லெவல். நான் உங்களை கேக்குறேன். டைரக்டர் சார் வந்து பிரியமா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? போய் ஜூட் போல்னா ஜூட். With affectionated, you have to say something. I have to say something, but Opposite. this should be lie. ஆ He's a very angry person. Correct. ஓகே. அதுக்கு opposite ஆ சென்னை எப்படி இருக்கு? சென்னையோட வெயில் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. டேய் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு கரெக்டான வார்த்தை தான் கொடுத்துருங்க. கொடுத்தோம். ஆமா. ஆமா பொய் தானே சொல்லணும். பொய் சொல்றோம் நீங்க. நான் கேட்டா நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் நீங்க ஒன்னு கேக்குறேன் எப்படி இருக்கு? இல்ல எல்ஜி. அவர் புரியல. அதாவது நான் உன்கிட்ட கேட்பேன் உங்க பேர் என்ன? ஆதோ பாலே சொல்லக்கூடாது. பிரஜின்னு சொல்லணும். சென்னை நல்லா இல்ல ஜதாஞ்சி நல்லா. சென்னை ரொம்ப சூப்பரா இருக்குதுன்றது வெயில் ஒரு பத்தி- வெயில் பத்தி- ஸ்டேட்மெண்ட். வெயில பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஆக்சுவலா. ஏங்க தப்பா கொடுங்க. என்னங்க இது? தப்பா கொடுங்க. என்ன Punishment. சீக்கிரம் கொடுங்க. More punishment. கொடுங்க. இது வேற வயித்து கலக்கு கல் பாடிங்க. கல் பாடிங்க. ஆமா. ஃபாஸ்டா கம் ஆன். நல்லா தான் இருக்குல்ல? இன்னும் இல்ல சுடு. அதே கூட ஒண்ணு சாப்பிடுறேன். Punishment is so sweet, na? ஏங்க சும்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே குடிச்சிங்களா? ஆ. என்னங்க நீங்க இது? என்னது இது? ஆ, பனிஷ்மென்ட்க்கு ஒரு மரியாதையே இல்ல. உண்மை சொல்லிருப்பேன். அப்படியா? இந்த பெண் லாரில வருது பம்ப் அடிச்சு. இவர்ட்ட கேப்போம். பிடித்த மியூசிக் டைரக்டர்? தலைவா குடிச்சிரலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சொல்லி அவன இது எனக்கு சம்பந்தப்பட்ட ஆமா, விஷயம். சொல்லிதான் ஆக வேண்டும். நான் தான். See? ஓ, ஓகே. இது இப்படி கேக்குறான். பிடித்த படம்? ஓகேவா? எனக்கு புரியல. எனி லாங்குவேஜ் ஆனா இருக்கணும். நாங்க கூகுள் பண்ணுவோம். அப்படி இருக்கா நிஜமாலே தெரியாத படம்? லாங்குவேஜ் சொன்னீங்கன்னா அவங்க பாருங்க அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேக்குறாங்கன்னு சொன்னோன்னு. எத்தேலு மஞ்சுநாத். கன்னடா. கன்னட படம். கன்னட வருமா? ரொம்ப பிடித்த படமா? அத வந்து வெறுக்கிறாருன்னு தெரியல. ஓகே. சூப்பர். கூகுள்ல டெஸ்ட் பண்ணுங்க. பாவம் அந்த படத்தை இது சூப்பர். இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். முடிய போகுது நம்ம ஷோ. ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ரெடியா? ஃபாஸ்டா பதில் சொல்லணும். நாங்க வந்து Rapid. क्वेश्चंस ரெடியா வச்சிருக்கோம். fire. ஓகேவா? நான் ஒரு இசைவாம் புலர். ஓகே. என் வழி தனி வழி. நோ சினிமா டயலாக். ஆஹா. சாரி இன்னும் குடு அது குடு. வேற என்ன? ஏதாச்சும் சொல்லுங்க. சினிமா வழி, நேர் வழி, குறுக்கு வழி, ஏதாச்சும். என் வழி, தப்பான வழி. காதல் வழி. காதல் வழி. சொல்லல இருக்கு. இருக்கு. ஐ லவ். தெரியாது. இல்ல என்னது இது? நீங்க ஐ லவ். ஏதோ ஒண்ணு சொல்லணும். ஏதோ பிடிச்சது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ? ஐ லவ். மை சைல்டு. சூப்பர். ஐ ஹேட்.
சம்டைம்ஸ் மை செல்ஃப். அப்படியா? ஓகே. அதான் சம்டைம்ஸ் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ். என் வாழ்க்கையில் சினிமா. My love and what காதல். I said. Yes, kadal, right. ஓகே, நைஸ். நான் அடிக்கடி அடிக்கடி நான் அப்படியா? ஈஸியார் அப்படிங்கிற ரவுண்ட் அடிப்பா சுத்துவேன். ஈஸியா Easy. ஏங்க அடிக்கடி சீசார் போனோம்? எதுக்கு என் ஈஸியா வீடு அங்க இருக்கு? இருக்குங்க, அதனால அங்க ஓ, போவோம். இல்லையா, வீடு. வீடு அங்கதானா? ஆமா. இப்ப எதுவும் சொல்ல தப்பிச்சிட்டாரு. முடியாதுல்ல. தப்பிச்சிட்டாரு. என் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான். எனக்கு கோபம் வந்தா நிறைய சாப்பிடுவேன். ஓ என்ன சாப்பிடுவீங்க பயங்கரமா? நான் அந்த அவர் சொன்னது டீ டோட்டலர், ஆ. நல்லா நான்வெஜ் வெஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அவங்களும் சாப்பாடு போட்டு நானும் சேர்ந்து எல்லாரும் ஆனா சில பேர் அப்படிதான் கோவம் வந்தா அமைதியா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப கோவமா இருந்தா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சாப்பிட Correct. ஆ, ஆரம்பிச்சிருக்கேன். ஐ டூ தட். ஓகே. எங்களையும் கூப்பிடுங்க கோவமா இருக்கும்போது. நாங்களும் நிறைய டிஷ் Always சாப்பிடலாம்ல. நான் ஜாலியா இருந்தா படம் பார்ப்பேன். ஓகே, சூப்பர். என் காதல். Myself. சோ ஒரு 3 குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும்பா என்னோட பார்ட்னர்ட்டனா. எந்த 3 குவாலிட்டிஸ் சொல்லுவீங்க? Definitely first he should be loyal. Loyal. And, Ah. yeah, and also second, for me there is so many, பெரிய லிஸ்டா? qualities. Yeah, very list. புக் இருக்கா சார்? புக் இருக்கா? But you were asking too, na? Loyal and honest. Honest. இது 3 கேட்டேன். ஒன் மோர். Caring. கேரிங். ஓகே. பாக்க எப்படி இருக்கணும்? That doesn't matter, இல்ல bro, அதான் அவரே மாட்டீங்களே. bro நான் இப்படி பண்ண bro உட்கார்ந்து ரொம்ப நேரம் Look இருக்காதா? doesn't இப்படி பண்ண matter. அவ்வளவுதான். Matter is heart. ஓகே. லுக்ஸ் வேண்டாமா? ஹீரோ மாதிரிலாம் இருக்கணும் அப்பலாம் Looks வேணாம். doesn't matter. வில்லன் இருந்தா கூட ஓதா. He should be a good human being, ஓகே. நைஸ். நான் கேட்டது நல்ல வாழ்க்கை. எனக்கு கிடைத்தது. இசை. ஓகே. அடிக்கடி சொல்ற போய் நான் வெளியில இருக்கேன். வெளியில இருக்கேன். வீட்டுக்கு போன் பண்ணா. ஆமா, இப்ப தெரிஞ்சிச்சு போய். தியேட்டர்ல தான் இருப்பேன், ஆனா வெளியில இருக்கேன்னு சொல்லுவேன். ஓகே, அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. Cool. இப்போ நான் வந்து ஒரு ஆங்கரா இல்லாம ஆடியன்ஸா கேக்குறேன். இந்த படத்தை தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஏன் நான் இந்த படத்தை போய் பார்க்கணும்? எல்லாருமே ஒரு சென்டென்ஸ்ல சொல்லுங்க. லைவான ஒரு கதை, அதை தாண்டி ஒரு புது டீம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஒரு பக்கத்தை நாங்கள் முயற்சி பண்ணி சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் எல்லாருமே. அடுத்த கட்ட நாங்கள் நவரணும்னா நீங்கள்லாம் போய் படத்தை போய் பார்க்கணும். ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வரணும். ஸோ அதுக்காக நல்ல கண்டட முயற்சி பண்ணியிருக்கோம். போய் தயவுசெய்து இதுக்காக போய் முயற்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. அழகா சொன்னீங்க. சூப்பர். Experience. So you should watch this movie because in the movie and in the song there is a very lamba nalla important message irika. So please watch Pandinga, and for audience I would like to say please accept me and love me and bless me so I can go up. And also for our movie Padikata Pakkangal, it's going to be super hit. ஓகே. நைஸ். Thank you. வில்லன் அவர்களே. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க இப்போ மேடம் கேட்டாங்க இது என்ன அப்படின்ட்டு. இது முழுக்க ஒரு லேடிஸ்க்கான சம்மந்தப்பட்ட படம், லேடிஸ்க்கான ஒரு விழிப்புணர்ச்சியான படம். இது வந்து மக்கள் கண்டிப்பாக இது தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இது நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற ஒரு படம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக வர டைரக்டர் புதுசாக ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கருத்தை நம்பி எடுத்திருக்காங்க. இது மக்கள்கிட்ட போய் சேரும், இதை மக்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு நம்பி எடுத்திருக்காங்க. அதனால் வந்து மக்களை நீங்கள் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள்லாம் வந்து புதுசாக அறிமுகமாக இருக்கோம். நிறைய போராட்டங்கள் மத்தியில் இந்த இடத்த நாங்கள் பிடிச்சி உட்காந்துருக்கோம். எங்களுக்கும் நிரந்தரமாக இந்த இடம் கிடைக்கணும், அதுக்கு முழுக்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றிகரமாக போயின்னு இருக்கு. நீங்கள் போய் உண்மையிலும் வெற்றி அடைய நீங்கள் வைக்கணும். வணக்கம். சூப்பர். மியூசிக் டைரக்டர். எல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் ஐடியில் இருக்கிற எல்லா பீப்புளும் ஒரு நீங்கள் நியூஸ்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் மீடியாவில் பார்த்த விஷயம் உண்மையாக இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து செல்வம் சார் முத்துக்குமார் சாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனதுனால எனக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு. இந்த படம் கண்டிப்பாக எல்லா ஒரு கேர்ள்ஸும் பேரண்ட்ஸும் எல்லாரும் போய் பார்த்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குன்றது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ விஷ் எல்லாரும் படிக்காத பக்கங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அற்புதம். டைரக்டர் சார். இந்த படிக்காத பக்கங்கள் படம் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் மக்கள் அனைவரும் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு தனி தைரியம் வரும் உள்ளுக்குள்ளே.
சொல்லலாமா வேணாமா அப்படின்னு பறித்து வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து இந்த கரெக்டான நேரத்தில் இதை சொல்லணும் அப்படின்ற தைரியத்தை இந்த படம் கொடுக்கும். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கோம். மெசேஜ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த ஒரு கண்டென்ட்டை, ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது குறைகள் தவறுகள் இருந்தால் அடுத்த முறை நான் அதை திருத்தி இன்னும் நல்லா பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர். ப்ரொடியூசர் அவர்கள். இந்த படம் என்பது எங்களுக்கு எடுத்த படம்ன்றதை விட இது உங்களுக்காக எடுத்த படம். இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை நாங்கள் எங்கள் மூலமாக செய்திகளை சொல்லியிருக்கோம். குடும்பத்தோட கூட்டம் கூட்டமாக போய் பாருங்க. இந்த சினிமாவை ஜெயிக்க வைங்க. அடுத்த படம் உங்களுக்கு இதை விட பெட்டராக கொடுப்போம். இந்த ஆதரவு இன்னும் மேன்மேலும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இந்த விடைபெறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். சூப்பர். 6 பேருமே வந்து ரொம்ப அழகா யதார்த்தமா ஜாலியா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். படிக்காத பக்கங்கள் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. ஆஹா, நம்ம ஷோ செம ஜாலியா ஃபன்னா போச்சுல. கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.